90 நாள் பிசினஸ் ஜேர்னில இன்னைக்கு 62வது நாள். இன்னைக்கு பொங்கல் சாமான் போடுறாங்கன்னு காலையில முதல் வேலையா ரேஷன் கடைக்கு வந்துட்டேன். ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ணி காசு ஏதாச்சும் கொடுப்பாங்க, பாதி நம்ம எடுத்துக்கலாம்னு பார்த்தா வெறும் கரும்பு மட்டும் தான் கொடுத்தாங்க. ஒரே ஏமாற்றமா போச்சு. அப்புறம் நேற்று தோசை கல்லு வாங்கியிருந்தோம். அதுக்கு நம்ம கிட்ட சின்ன ஸ்டவ் தான் இருக்கனால வீட்டில் ஒரு சிங்கிள் ஸ்டவ் இருந்துச்சு, அதை தூக்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் நானே கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணி ஸ்டவ்வை உடச்சிட போறேன்னு இதை மாட்டினவரே போய் கூட்டிட்டு வந்துட்டேன். அவர் ஒரு நட்டை கலட்டிட்டு அந்த ஸ்டவ்வை கனெக்ட் பண்ணதுக்கு 100 ரூபா வாங்கிட்டாரு. வாட் ப்ரோன்னு அவரை பார்த்துட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இட்லிக்கு எப்பவும் பீனட் சட்னி தான் கொடுப்பேன். டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். ஆனா ஒரு கிலோ வேர்க்கடலை 130 ரூபா ஆகும். இப்ப தக்காளி ஒரு கிலோ 20 ரூபாய்க்கு கிடைக்கிறதுனால எக்ஸ்பென்ஸை குறைக்கலான்னு தக்காளி சட்னி வச்சுட்டேன். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா டைனிங்க்கும் ஆள் வராங்க. பட் 3 பேர் ஒரே டைம்ல வந்தா கூட எங்க 2 பேரால சமாளிக்க முடியல. மோஸ்டா நெக்ஸ்ட் வீக்குள்ள ஒரு ஆளை ஹையர் பண்ணி ஆகணும். இன்னைக்கு டே நல்லா போயிட்டு சீக்கிரமா எல்லாமே முடிஞ்சிருச்சு. சரின்னு தோசை சுட்டு பழகிட்டு இருந்தோம். என் ஃப்ரெண்டுக்கு குக்கிங்ல நல்ல டேலண்ட் இருக்கு. அப்பப்போ கடையில வந்துட்டு கேமியோ ரோல் பண்ணிட்டு போவான். அவன் தோசை ஊத்துனா அழகா வந்துச்சு. அடுத்து நான் ஊத்துனேன், நடுவுல ஒட்டிக்கிச்சு. 2 நாள்ல எப்படியாச்சும் இதை பழகிட்டு மண்டேல இருந்து தோசை